ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக 1 கிலோ ரேஷன் பச்சரிசியில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் சொன்ன இந்த அளவுகளை கொண்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் நல்லா மொறுன்னு எண்ணெய் குடிக்காமலும் முறுக்கு உங்களால் செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரேஷன் புழுங்கல் அரிசியில் முறுக்கு பண்ணியிருக்கும், 1 கிலோ அரிசியில் உளுந்து முறுக்கு செஞ்சுருக்கும், பட்டர் முறுக்கு பண்ணியிருக்கும், அவல் முறுக்கு. இது எல்லாமே 1 கிலோ அரிசியில் நம்ம பார்த்தீங்கன்னா முறுக்கு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அந்த ரெசிபியும் பார்த்துட்டு தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பிசைறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வீட்லேயே நீங்கள் அரிசி மாவை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நிறைய பலகாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே எப்படி அரிசி மாவு அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அரிசி மாவு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பச்சரிசியை அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பச்சரிசியை முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 முறை அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. கலர் பிடிக்காத மாதிரி வெள்ளை துணியாக எடுத்துக்கிட்டு வெயிலில் இந்த துணியை போட்டுட்டு இதுக்கு மேலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சரிசியை சேர்த்துட்டு நல்லா காய வச்சுக்கணும். வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி காஞ்சி வரணும், அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம உடைக்கும் போது அரிசி உடையணும், அந்த அளவுக்கு நல்லா காயணும். இப்போது இந்த அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் நம்ம பலகாரம் செய்கிறதுக்கு இந்த பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வீட்டில் அரைச்ச மாவையே 1 கிலோ அளவுக்கு வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாவை அரைச்சதுக்கப்புறம் நல்லா சல்லடையில் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கொரகொரப்பெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு சல்லடையில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த பொட்டுக்கடலை மாவை நல்லா சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய முறுக்கு ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் சொல்லியிருப்பேன். நீங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மாவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ மாவில் உப்பு இல்லைன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப இலக்கமாகாது, உப்பும் மாவில் நல்லா பிடிச்சிருக்கும். முதல்லையே உப்பு நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்க போகிறேன். ஓமத்தோடைய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முறுக்கு செய்யும் போது ஓமம் சேர்க்காமல் நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா கையில் நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஓமம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருப்பு எள் சேர்த்துக்க போகிறேன். எள்ளை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். இது கூடவே காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கொஞ்சம் கோபுரமாக இருக்கிற மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இது கூட வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் 7-8 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா சூடாக எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. வெண்ணெயை நீங்கள் டேபிள் ஸ்பூனில் அளந்து சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் இப்போ அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எல்லா பொருளையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம முறுக்குக்கு மாவு பிசையும் போது முறுக்குழால போட்டு ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் முறுக்குக்கு மாவு பிசையும் போது டவுட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே கேட்டிருந்தீங்க, சுடு தண்ணி சேர்க்கணுமா இல்லை நார்மல் பச்சை தண்ணியே சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி சேர்த்து பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணியை காய வச்சுக்கிட்டு அந்த சுடு தண்ணியை சேர்த்து பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு மாவு பசைவாங்க. ஒரு சிலர் நார்மல் பச்சை தண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு பசைவாங்க. அது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் டவுட் கேட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பச்சை தண்ணி நார்மல் தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன தண்ணி யூஸ் பண்ணி நான் மாவு பசைஞ்சிருக்கணும் அதை சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். இதுதான் சரியான பதம்.
ரொம்ப மாவை கெட்டியாக பிசைஞ்சிட்டாலும் முறுக்கு வந்து பிழிய முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மாவை இலக்கமாக பிசைஞ்சிட்டாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும் முறுக்கில், அப்புறம் முறுக்கு எண்ணெயாகவே இருக்கும் சாப்பிட. கரெக்டாக இந்த மாதிரி சும்மா விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக உள்ளே போகுதான்னு மட்டும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணி வந்து போட்டு மூடி வைக்க போகிறேன். மாவு வந்து காயாமல் இருக்கணும். கொஞ்சம் அதிக அளவில் மாவு எடுத்துருக்கிறதுனால அப்படியே விட்டோம்னா மேலே இருக்கிற மாவெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஈர துணியை வந்து போட்டுக்கிறேன். முறுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிசைன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல மாவு போடுறதுக்கு முன்னாடி முறுக்குழால கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு முறை நல்லா கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருளையாக உருட்டிட்டு முறுக்குழால போட்டு நம்ம முறுக்கு சுட கரெக்டாக இருக்கும். அதிக அளவில் மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுக்கும்போது கையில் ஒரு முறை பிசைஞ்சுக்கோங்க. நல்லா மாவை ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா முறுக்குழால போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லைனா பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த கரண்டி பின்னாடி எண்ணெயை கொஞ்சம் லைட்டாக தடவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து மாவு வந்து சுற்றி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து போட்டுக்க போகிறேன். ஒரு சிலர் அனுபவம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே ஸ்ட்ரைட்டாக வந்து மாவு வந்து பிழிஞ்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு எது ஈஸியோ உங்களுக்கு எது வருமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. முறுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் கரண்டி எடுத்துக்கிட்டு பின்னாடி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முக்கியமாக இந்த மாவை பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது முறுக்கு பிரியாமல் வரும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரியும் கரண்டி பின்னாடி மாவை சுற்றி எண்ணெயில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கடாய் நீங்கள் எந்த அளவுக்கு பெருசாக எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நம்ம முறுக்கு வந்து சுற்றி விடும்போது சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அப்பப்போ கரண்டி வச்சு 2 பக்கமும் திருப்பி கொடுக்கும்போது நல்லா ஈவனாக ஒரே மாதிரி வெந்து கலரும் நல்லா மாறி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல போட்ட முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம முதல்ல மாவை எண்ணெயில் போடும்போது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டு இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கும்போது முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி முறுக்கோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கும். ரொம்பவும் கலர் மாறுற வரைக்கும் விட்டுறாதீங்க, தீஞ்சிடும். ஓரளவுக்கு கலர் மாறினதும் எடுத்துட்டால் போதும். முக்கியமாக இந்த கொதி வந்து நல்லா அடங்கி இருக்கணும். 2 பக்கமும் முறுக்கை திருப்பி போடும்போது அந்த கொதி இருக்கக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம், முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது வெந்திருக்கிற முறுக்கை மட்டும் நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி ஒவ்வொரு முறுக்காக வெந்துருச்சுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் முறுக்கு மாவு சுற்றி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா மாவையுமே முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக மொறுமொறுப்பாக சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை முறுக்கு. எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் வந்து குடிக்காமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல மொறுமொறுப்பாக சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீபாவளிக்கு இந்த மாதிரி பொட்டுக்கடலை முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.